Find the Fourier transformations of f of x ஓட values இருக்கு. ஸோ இங்கே given conditionsல 1 minus x squaredனு சொல்லிட்டு ரெண்டு லிமிட்டேஷன்ஸில் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்னு சொல்லியிருக்காங்க. இதோட மீனிங் என்னென்னா ஒன்னாக இருக்கலாம், ஒன்றை விட சின்ன நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா இந்த 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிறத போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒன்றை விட பெரிய நம்பர்ஸ், அதாவது ஒன்றை விட பெரிய நம்பர்ஸ்னால் 2 3 4 5 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஜீரோவை சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ப்ரூவ் தட் ஃபார்மேட்டில் ஒரு ஈக்குவேஷன்ஸை கொடுத்து ரைட் ஹேண்ட் சைடு இந்த ஆன்சர் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம கிவன் கண்டிஷன்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நம்மளுக்கான கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ் இருக்கு இல்லையா. ஸோ கிவன் கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய எஃப் ஆஃப் எக்ஸை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். நம்மளுக்கான எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குன்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் எந்த வேல்யூஸ்க்கு போட சொல்லியிருக்காங்கன்னா மாடுலஸ் எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்குது. நெக்ஸ்ட் மாடுலஸ் எக்ஸு கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா ஜீரோக்கு சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு இன்டர்வல் க்ரியேட் பண்ணி பார்க்கணும். ஸோ இன்டர்வல் எப்போதுமே நம்ம எப்படி ஃபோரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸில் எடுத்துப்போம், மைனஸ் இன்ஃபினிட்டிவ்லேருந்து இன்ஃபினிட்டிவ் வரைக்கும்னு எடுத்துப்போம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 1 தான் ஹையஸ்ட்டாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ 1ல் நெகட்டிவ் 1ல் பாசிட்டிவ்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி சொல்லியிருந்தாவே நம்ம எப்படி எடுத்துப்போம், -1லேருந்து 1 வரைக்கும் நம்மளோட கண்டிஷன் எடுத்துப்போம். சென்டரில் வந்து நம்ம 0 ஆஸ் யூஷுவல் 0 இருக்கும் இல்லையா, அந்த ஜீரோவோட வேல்யூஸ். இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸில் என்ன சொல்லியிருக்காங்க, 1 விட கம்மியான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 விட கம்மியான்னு சொல்லும்போது -1ஆ -2ஆ -3ஆ -4ஆங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த தெரியாதுங்கிறதுனால இந்த இடத்துல அப்ராக்சிமேட்டாக நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். என்ன செலக்ட் பண்ணுறோன்னா -1லேருந்து 1 வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன போட சொல்லியிருக்காங்க, 1 விட கம்மியாக இருந்துச்சுன்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிறத போட சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிறத போட்டுடுறேன். மீதி எல்லாத்துக்குமே என்ன போட சொல்லியிருக்காங்க, 1க்கு மேலே இருந்துச்சுன்னா 0 போட சொல்லியிருக்காங்க. இந்த வேல்யூஸ்க்கும் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அப்போ இந்த வேல்யூஸ்க்கும் நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம், -∞ to -1க்கும் 0ங்கிறத அப்ளை பண்ணுறோம். இப்போ லிமிட்டேஷன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்மளுக்கான ஃபோரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கான ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல நம்ம எழுதிடலாம். ஸோ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா நம்மளுக்கான ஈக்குவேஷன்ஸ், ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கான கண்டிஷன்ஸ் என்ன இருக்கணும்னா 1/√2π. இது ஜஸ்ட் ஃபார்முலா தான். ஸோ -∞ to ∞ நம்மளோட கண்டிஷன்ஸ். ஸோ அடுத்து வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ் e⁻IS(x) dxங்கிற ஃபார்மேட்டில் நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கிறோம் நம்மளுக்கான வேல்யூஸ். ஸோ அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் -∞ to ∞ இன்டர்வலை நம்ம எப்படி பிரிச்சுருக்கோம், 3 விதமான இன்டர்வலாக பிரிச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த இன்டர்வல்ஸை இங்கேயும் நம்ம அதே மாதிரி பிரித்து எழுதணும். வெளியில் இருக்கக்கூடிய 1/√2πங்கிறதுல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸோ அதனால் அதை அப்படியே எழுதிடலேன். உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்வல்ஸை தான் நம்ம பிரிக்கிறோம் 3 இன்டர்வலாக. -∞ to ∞ இருந்ததை 3 இன்டர்வல்ஸாக நம்ம பிரிச்சிட்டோம். ஸோ இப்போ பிரித்ததுக்கப்புறமா நம்ம சிம்பிளிஃபிகேஷன் செய்யணும். என்ன சிம்பிளிஃபிகேஷன் செய்யணும், இங்கே இருக்கக்கூடிய எஃப் ஆஃப் எக்ஸை அப்ளை பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸை அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே லிமிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், -∞லேருந்து -1. அப்போ -∞லேருந்து -1 இருந்துச்சு அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ் என்ன கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 0. அப்போ அது டேரெக்டாக ரிமூவ் ஆகிடும். அடுத்தது -1லேருந்து 1க்கு தான் நம்ம என்ன போடணும், 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிறத போடணும். அடுத்து இருக்கக்கூடிய இன்டர்வல் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகுது. ஸோ அதெல்லாம் 0 ஆகுறதுனால நம்ம டேரெக்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த இன்டர்வல் மட்டும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல 0ங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ 0ன்னு வர்றதுனால தான் நான் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு அடுத்து நம்மளோட கண்டிஷன்ஸ் பேலன்ஸ் என்ன இருக்கோ அந்த பேலன்ஸ் இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் எழுதிடலாம். ஸோ அந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ்க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்குது, அதை அப்ளை பண்ணுறோம். e⁻IS(x) dxன்னு சொல்லிட்டு இருக்குது, அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸோ இப்போ நம்மளுக்கான வேல்யூஸ் கிடச்சிருச்சு. இதை நம்ம என்ன பண்ணணும்,
சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறோம். சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இது யூபி மெத்தட்ஸில் தான் இருக்குது. பட் இது இ பவர்ஸில் இருக்கு இல்லையா? ஸோ இ பவர்ஸில் இருக்கிறதுக்கான ஃபார்முலா ஏதாவது இருக்கா அப்படின்னா இ பவர் ஐ தீட்டாங்கிறதுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் ஒரு ஃபார்முலா சொல்லுவோம். அது என்ன ஃபார்முலான்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? பட் இனிமேல் ஞாபகம் அந்த இடத்துல வச்சுக்கலாம். இ பவர் ஐ தீட்டாவோட வேல்யூஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ இந்த தீட்டாங்கிற பிளேஸ்க்கு பதிலாக இங்கே எனக்கு என்ன இருக்குன்னா எஸ் எக்ஸுன்னு இருக்குது. ஐ தீட்டாங்கிற பிளேஸில் எனக்கு எஸ் எக்ஸுன்னு இருக்குது. ஸோ தீட்டாக்கு பதிலாக எஸ் எக்ஸுங்கிறத அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ எனக்கான ஃபார்மேஷன்ஸ் என்ன வந்துடும்? காஸ் எஸ் எக்ஸு ப்ளஸ் ஐ சைன் எஸ் எக்ஸுங்கிற ஃபார்மேட்டில் வந்துடும் இல்லையா? ஸோ இப்போ இதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கான கண்டிஷன்ஸ் 1/√2π இங்கே எனக்கு -1லேருந்து 1 வரைக்கும்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? அந்த கண்டிஷன்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. நான் இப்போ இன்னும் இன்டகிரேஷனே செய்ய ஆரம்பிக்கலை. மேலே ஜஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ 1 - x² வந்துடும். இங்கே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை நான் எப்படி எழுதுறேன்னா காஸ் எஸ்எக்ஸு ப்ளஸ் ஐ சைன் எஸ்எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஈக்குவேஷன்ஸ் வந்து 2 ஃபார்மேட்டில் வந்துருச்சு இல்லையா? ஸோ 2 ஃபார்மேட்டில் வந்துருச்சு அப்படின்னா இந்த 1 - x² இந்த வேல்யூக்கும் சொந்தம், அதாவது காஸ் எக்ஸுக்கும் வரும், ஐ இன்ட்டு சைன் எக்ஸுக்கும் வரும். அப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம்? 2ஆக ஃபஸ்ட்டு பிரித்து எழுதிடலாம். 2ஆக பிரித்து எழுதியாச்சு, உள்ளே விட்டு மல்டிபிள் பண்ணிவிட்டு. இப்போ இந்த கண்டிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆட் ஃபங்க்ஷன்ஸ் ஈவன் ஃபங்க்ஷன்ஸுன்னு நம்மளால் ஏதாவது பிரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஆடு ஈவனாக பிரிக்க முடிஞ்சு அப்படின்னா அதில் நம்மளோட கண்டிஷன்ஸை பொறுத்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸை எழுதிக்கலாம். எப்போ நம்ம ஆட் ஈவன்னு சொல்லுவோன்னா நம்மளுக்கான வேல்யூஸை பொறுத்து தான் ஆட் ஈவன் சொல்லிட்டு நம்மளுக்கான கண்டிஷன்ஸ் எடுத்துப்போம். ஸோ சைனோட வேல்யூஸ் எனக்குக்கான கண்டிஷன்ஸ் படி பார்த்தோன்னா ஆட் ஃபங்க்ஷன்ஸுன்னு சொல்லுவோம். காஸ் எக்ஸோட வேல்யூஸ் நம்மளுக்கு ஈவன் ஃபங்க்ஷன்ஸுன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ஈவன் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அப்போ எனக்கான கண்டிஷன்ஸ் படி ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? 1 - x² இன்ட்டு காஸ் எக்ஸோட வேல்யூஸ் எனக்கு ஈவன் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ இது நேச்சுரலாக நம்ம எடுத்துக்கக்கூடிய வேல்யூஸ் இங்கே இருக்கிறதும் எனக்கு ஈவனாக தான் இருக்குது. ஸோ இதுவும் ப்ளஸ் அப்படின்னா ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் நம்மளுக்கு அகெயின் ப்ளஸ் தான் வரும். ஸோ அதனால தான் ஈவனுங்கிற ஃபார்மேட்டில் நம்ம கண்டிஷன்ஸை எடுத்துக்கிறோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ்ஸு, சைனுங்கிறது ஆடு, ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும். ஸோ ஆட் ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கிடைக்கும். ஸோ அந்த ஃபார்மேட் படி நம்மளோட கண்டிஷன்ஸ் ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். என்ன ஃபார்முலானா -aலேருந்து a வரைக்கும் f(x) இன்ட்டு dxங்கிறது எனக்கு ஈவன் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம 2 இன்ட்டு 0லேருந்து a வரைக்கும் f(x) இன்ட்டு dxஆக நம்ம மாற்றிப்போம். அதே என்னோடய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆட் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா அதே -aலேருந்து a வரைக்கும் f(x) இன்ட்டு dx. இந்த லிமிட்டை பாருங்கள், 2 லிமிட்டும் உங்களுக்கு சேமாக வரணும். அப்படி சேமாக வந்து ஆட் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அதுக்கு 0 போட்டுறணும். ஸோ இதுதான் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் படி நம்ம இங்கே சால்வ் பண்ண போகிறோம். அப்போ இது எனக்கு ஆட் ஃபங்க்ஷனாக வந்துருச்சு. ஸோ ஆட் ஃபங்க்ஷன்னா டேரெக்டாக நம்ம 0 ஆகிடும். ஸோ அதனால் ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது எனக்கு ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ ஈவன் ஃபங்க்ஷன்னா நான் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன்? 2 இன்ட்டுன்னு சொல்லிட்டு எழுதணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அப்போ 2 இன்ட்டுன்னு இந்த கண்டிஷனை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். -1லேருந்து 1க்கு பதிலாக 0லேருந்து 1ன்னு சொல்லிட்டு நம்மளோட இன்டர்வலை மாற்றுறோம். ஸோ அப்படி மாற்றினோன்னா 1/√2πங்கிற கண்டிஷன்ஸ் வந்துடும். இங்கே எனக்கு 0லேருந்து 1 வரைக்கும்னு எழுதிக்கிறேன். ஸோ 1 - x² எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. காஸ் எஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இந்த இடம் நம்மளுக்கு 0 ஆகிட்டனால அதை நம்ம போட தேவையில்லை. இல்லை அப்படின்னாலும் இந்த இடத்துல +0ங்கிறத நம்ம எழுதிக்கலாம். சரியா? ஸோ இப்போ நம்மளுக்கான கண்டிஷன் கிடச்சிருச்சு.
அடுத்தது நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் என்ன? ஆஸ் யூஷுவல் இன்டகிரேஷன் செய்கிறது தான். இன்டகிரேஷன் செய்கிறதுக்கு ஃபார்மேட் என்ன? இங்கே இருக்க ஃபார்மேட் வந்து யூவி மெத்தட்ஸில் இருக்குது நம்மளுக்கான ஃபார்மேட் படி. அப்போ இன்டகிரேஷன்ஸ் ஆஃப் யூவி இன்ட்டு டிவியை நம்மளோட ஃபோரியர் சீரீஸில் எப்படி செய்வோம்? uv1 மைனஸ் u டேஷ் v2 ப்ளஸ் u டபுள் டேஷ் v3 இதே மாதிரி நம்மளோட கண்டிஷன்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கான ஃபார்மேட். அந்த ஃபார்மேட் படி பார்த்திங்கன்னா uv1 யூங்கிறது அது அப்படியே தான் வச்சுருப்பீங்க. v1ங்கிறது காஸ் எஸ்எக்ஸை இன்டகிரேஷன் செய்யணும். v1 v2 v3ங்கிறத நம்ம இன்டகிரேஷன் செய்யணும், இன்டகிரல் செய்யணும். அதே உங்களுக்கு யூ டேஷ் யூ டபுள் டேஷ்ன்னு வருது இல்லையா, டேஷில் வர்றதை நம்ம டிஃப்ரென்சேஷன் செய்யணும். ஸோ அந்த ஃபார்மேட் தெரிஞ்சால் தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியுமா? ஸோ எது இன்டகிரேஷன் செய்யணும், எது டிஃப்ரென்சேஷன் செய்யணும்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ இதை இப்போ சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். 2ங்கிறது கான்ஸ்டன்ட்டு. ஸோ கான்ஸ்டன்ட்டை வெளியில் எடுத்துகிட்டு பேலன்ஸ் உள்ளதை இன்டகிரேஷன் செஞ்சிடலாம். ஸோ நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்கக்கூடிய வேல்யூஸில் யூ டேஷ் யூ டபுள் டேஷ் ட்ரிபிள் டேஷ் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி v1 v2 v3யும் கேல்குலேட் பண்ணியாச்சு. இப்போ டைரெக்டாக நம்மளோட இன்டகிரேஷன்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான இன்வெர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கான ஒரு சிம்பிள் வேல்யூஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபார்முலா படி எழுதிட்டோம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக அப்பர் இன்டெக்ரல் லோயர் இன்டர்வல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்பர் லிமிட் மைனஸ் த லோயர் லிமிட் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 மைனஸ் 1 அப்போ 0 இன்ட்டு எனிதிங் இந்த ஹோல் டேர்ம் 0 ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எனக்கு காஸ் எஸ் டிவைட் பை எஸ் ஸ்கொயர்டுங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 sin s டிவைட் பை எஸ் கியூப்னு இருக்குது. ஸோ இதுவும் நம்மளுக்கு இருக்கட்டும். அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான கண்டிஷன்ஸ் 1 மைனஸ் 0ன்னு இருக்குது. அப்போ ஒரு 1 கிடைக்கும். அப்போ இங்கே ஒரு 1, பட் இந்த இடத்துல sin s 0ன்னு இருக்குது. sin 0 அப்படின்னா எனக்கு 0 ஆகிடும். அப்போ 0 இன்ட்டு எனிதிங் ஹோல் டேர்ம் 0 ஆகிடும். ஸோ அதனால் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 0 இன்ட்டு எனிதிங் 0, காஸ் 0 1 தான், பட் இங்கே 0 இன்ட்டு எனிதிங் 0 ஆகுது இல்லையா, அப்போ இது நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். இங்கே எனக்கு sin 0 0, அப்போ 0 இன்ட்டு எனிதிங் 0 ஆகிடும். ஸோ இதுவும் நம்மளுக்கு 0 ஆகுது. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும் நம்ம இந்த இடத்துல எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ 2 டிவைட் பை √2 பைங்கிறது வந்துடும். ஸோ கேன்சல் ஆகியிருக்கக்கூடிய பேலன்ஸ் டேர்ம் எல்லாமே எடுத்து இந்த இடத்துல எழுதுகிறோம். மைனஸ் 2 காஸ் எஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடும் டிவைட் பை எஸ் ஸ்கொயர்டுங்கிற கண்டிஷன்ஸ் வந்துடுது. அடுத்து எனக்கு என்ன இருக்குது? 2 sin s டிவைட் பை எஸ் கியூபுங்கிற ஃபார்மேட்டில் எனக்கான கண்டிஷன்ஸ் கிடைக்கிது. ஸோ இதை சிம்பிளிஃபிகேஷன் செய்யணும் அப்படின்னா வெளியில் இருக்க 2வை வேணுன்னா உள்ளே இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸ் கூடவே மல்டிபிள் பண்ணிவிட்டு காமனாக இருக்கக்கூடிய வேல்யூஸ் வேணுன்னா வெளியில் எடுத்துகிட்டு நம்மளோட ஈக்குவேஷன்ஸை எழுதிக்கலாம். ஸோ தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூஸ் எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 டிவைட் பை √2 பை நம்மளுக்கான கண்டிஷன்ஸ் இந்த 2வை உள்ளே விட்டு மல்டிபிள் பண்ணிவிட்டு 2வோட டேர்ம்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்துக்கிறேன். அப்போ 2வோட டேர்ம்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கான ஃபார்மேட் படி இங்கே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் என்ன கிடைக்கிது அப்படின்னா நம்மளுக்கான கண்டிஷன்ஸ் படி 2வோட டேர்ம்ஸை வெளியில் எடுக்கிறோம். பட் வெளியில் எடுத்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு 4ன்னு வருது. உள்ளே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காஸ் எஸ் டிவைட் பை எஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் மைனஸ் மிஸ் பண்ணிடக்கூடாது, மைனஸ் காஸ் எக்ஸ் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் sin s டிவைட் பை எஸ் கியூப்னு வந்துடும். இப்போ இங்கே ஒரு எஸ் ஸ்கொயர்டு இருக்குது, எஸ் கியூப்னு இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம்னா டேரெக்டாக எல்சிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எனக்கு இங்கே ஒரு எஸ் மட்டும்தான் பெண்டிங் இல்லையா. ஸோ அப்போ அந்த எஸ் வந்துச்சு அப்படின்னா 1 டிவைட் பை √2 பை நம்மளுக்கான கண்டிஷன்ஸ் 4 மைனஸ் எஸ் இன்ட்டு காஸ் எஸ் டிவைட் பை எஸ் கியூப்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ ப்ளஸ் sin sன்னு சொல்லிட்டு எழுதிக்கிறோம் நம்மளுக்கான கண்டிஷன்ஸ். ஸோ எல்சிஎம் தான் எடுத்துட்டோம் இல்லையா, அப்போ சேர்த்தே போட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கான எஃப் ஆஃப் எஸ் கிடச்சிருச்சு. எஃப் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூஸ் நம்மளோட இன்வெர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸில் டைரெக்டாக கொண்டு போய் அப்ளை பண்ணிடலாம்.
இன்வெர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எழுதிட்டோம் நம்மளுக்கான ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா எழுதுனதுக்கப்புறமா இந்த இடத்துல எஃப் ஆஃப் எஸ்ன்னு இருக்கு இல்லையா? எஃப் ஆஃப் எஸ்ஸுங்கிறது என்ன? எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய வேல்யூவை தான் நம்ம எஃப் ஆஃப் எஸ்ன்னு சொல்கிறோம். அதை வேணும்னா நம்ம ஈக்குவேஷன்ஸ் வைஸ் கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கூட கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கான எஃப் ஆஃப் எஸ் என்ன கிடச்சிருக்குன்னா 1/√2π நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர் அப்படியே இந்த இடத்துல எழுதிக்கலாம். ஸோ எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய எஃப் ஆஃப் எஸ்ஸை தான் நான் அந்த இடத்துல எழுதிக்கிறேன். ஸோ 4 இன்ட்டு நம்மளுக்கான கண்டிஷன்ஸ் காஸ் எஸ் எஸ் இன்ட்டு மைனஸ் எஸ் இன்ட்டு காஸ் எஸ்ஸு ப்ளஸ் சைன் எஸ்ஸு டிவைட் பை எஸ் க்யூபுங்கிற கண்டிஷன்ஸில் வந்துடும். 2 ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணணும். இ பவர் மைனஸ் ஐஎஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஐஎஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸுங்கிற ஃபார்மேட்டில் நான் ஃப்ரேம் பண்ணிட்டேன். இப்போ எனக்கான எஃப் ஆஃப் எஸ்ஸை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு.